ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம விடுமுறை சமையலை பார்க்க போகிறது ரொம்பவே ஈஸியான கிறிஸ்பியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். ப்ரெட்டும் சக்கரவள்ளி கிழங்கும் வச்சு பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் புதினா இலை, காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் புளி, கொஞ்சம் வெல்லம், இஞ்சி பூண்டு இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் ஜீரகம், தேவையான அளவு உப்பு, நான் அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு இது கூட சேர்த்துக்கிறேன். இதை நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு சக்கரவள்ளி கிழங்கு தேவையோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. நான் 3 சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு தோல் உரித்து இது போல் மசிச்சு வச்சுருக்கேன். கட்டி இல்லாமல் மசிச்சுக்கோங்க. நம்ம மிக்ஸியில் அடித்ததை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது 3ஐயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தேவைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருந்தது. பாருங்கள், இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தோசைக்கல் நல்லா காஞ்சதும் பட்டர் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லை நெய் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு ஃப்ளேவருக்கு நான் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரெட்டை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா ப்ரெட்டையுமே இது போல் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கிறிஸ்பியாகவே எடுத்துக்கோங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். எடுத்தாச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கிழங்க இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அது மேலே ஒரு ப்ரெட் வச்சுக்கோங்க. இது மேலேயும் நம்ம எடுத்து வச்சுருக்க கிழங்க ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அடுத்து 3வது ப்ரெட் இது மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு திரும்ப தோசைக்கல்லில் வச்சு தோசை கரண்டி வச்சு நல்லா அழுத்திக்கோங்க. ஒரு 10 செகண்டு நல்லா பிடிச்சிக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கட் பண்ணி காமிக்கிறேன். இந்த சக்கரவள்ளி கிழங்கு ஸ்டஃப் இது கூட வச்சு சாப்பிட்றப்போ ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ஒரு ஆள் ஒன்று சாப்பிட்டாவே போதும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விடுமுறை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.